ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளுக்கு நாள் இந்த குட்டியோட க்யூட்னஸ் அதிகமாகிட்டே இருக்குங்க. ஈவினிங் பிளாக் தான் இன்றைக்கி. இப்போ தான் கம்பெனிலேருந்து வந்திருந்தேன். வந்ததும் ரெஃப்ரெஷிங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களோட விளாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கிரேவிங்ஸ், மிளகா பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்படியே வீட்டில் செஞ்சு சாம்பார் வச்சுருந்தேன். இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. சரி 2 நிமிஷம் தானே தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு ஒரு ஸ்நாக்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அப்பா மகன்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக குட்டி தங்கத்தோடு நமக்கு டைம் சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது ஈவினிங் நேரத்தில். அண்ணன் சொல்ல, தம்பி பால் போட, அப்பா ஒரு டிவிட ஒரே கொண்டாட்டமாக தான் நேற்று ஈவினிங் எனக்கு போணுச்சு. பசங்க இருந்தாலே அந்த வீடு நிறைஞ்சு இருக்கும். நமக்கு எந்த கவலையாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க பண்ணுற சேட்டையை பார்த்தாலே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்போ 9 மந்த் ஆகிடுச்சா. ஸோ 8ஆவது மாதத்தில் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். பட் சப்போர்ட்டிவோடு தான் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு சேட்டை என்னென்னா, இடிச்சு பானைன்னு அவங்க அப்பா குட்டி தலைவாணி வைக்கிறாங்க, அதை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி இப்படி பிடிச்சி ஊட்டினாலும் ஊன்னு வாயில் வாங்கிட்டு அப்படியே துப்புறாரு. உங்கள் வீட்டு பசங்களாம் என்ன பண்ணுறாங்க?